அந்த பெண்களுக்கு பணியிடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டோம். மனசுல இருக்கிறத மலமலன்னு கொட்டியிருக்காங்க ஐயா. மக்கள் கருத்தா வருது. நாங்க ஒர்க் பண்ற இடத்துல எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. நாங்க பாதுகாப்பா இருக்கோம். குழந்தைங்களும் அதே மாதிரி எங்க ஸ்கூல் பெண் குழந்தைங்களுமே நல்ல பாதுகாப்பா நாங்க வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்க அந்த அளவுக்கு கேர்ள்ஸ் அதிகம், ஜென்ஸ் ஸ்டாஃப் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அந்த ஜென்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு ரொம்ப நல்ல முறையில பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. எனக்கு சுதந்திரமா இருக்கும். ஆண்கள் பாகுபாடு, பெண்கள் பாகுபாடு அப்படின்ற ஒரு பாகுபாடு இருக்கவே இருக்காது. ஆண் ஆசிரியர்களும் பெண்கள் ஆசிரியர்களும் ஒற்றுமையாக தான் பணிபுரிவோம். எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் இருபாலாருமே பகிர்ந்துக்குவோம். எனக்கு எங்க கல்லூரியில நான் ரொம்ப ஃப்ரீடமா வேலை பார்க்குறேன். அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா எங்களுடைய முதல்வர் தான் காரணம். எங்களுக்கு எந்தவித இடர்பாடுகளும் இல்லை. நாங்க ஃப்ரீடமா இருக்கனால எங்களுக்கு இடர்பாடுங்கிற அந்த வார்த்தைக்கே இடம் இல்லை. ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்கு சார். இங்கே பிரின்சிபல் தான் அதுக்கு ஹெட். அண்ட் டாக்டர் கோமதி மேடம், நான் அதிலலாம் மெம்பர். ஸோ யூனிவர்சிட்டியில ராகிங் கமிட்டி, ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இஃப் எனி ப்ராப்ளம் அப்படின்னா இதோ ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஸ்டாஃப்னா எங்கள்கிட்ட சொல்லலாம். இப்போ ஒரு கேர்ளுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க நான் எங்ககிட்ட பர்சனலாக சொல்லலாம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை பிரின்சிபல்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். பிரின்சிபல் யூனிவர்சிட்டியில் அந்த கமிட்டியோட ஹெட்டுக்கு கொண்டு போவாங்க. பட் வித்தவுட் அஃபெக்டிங் அதர்ஸ். அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குன்னு வெளியில தெரியாம நாங்க எவ்வளவு சேஃபா செய்வோம். பட் தேங்க் காட் இது வரைக்கும் அப்படி நடக்கல. கட்டாயம் சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு அபத்தமும் அங்கே நடக்கவே நடக்காது. எல்லாருமே சௌகரியமா தான் இருக்கும்.